மர்த்தரன் நிர்வாணமா பார்த்தானே அவன் நமக்கு நிக்கிறான். சென்று 5 பேர் இல்ல அவனோடு சேர்த்து 6 வரையில் ஒன்று அண்ணா இந்த அத்திமா நகரை நான் ஒருவனே அகசாமி ஒருவனே ஆக வேண்டும். இந்த முடியாது. ஆமா அண்ணா துரியோதனா அந்த பாண்டவன் நடுவா நாகாசுரத்தை விடுத்தார். அர்ஜுன அதல இதல சுதல மகாதல வஜாதல பாதாள சொல்லக்கூடிய சொர்க்க பாதாளத்தில் இருந்தாலும் அண்ணன் சேச போயிடுவே. எங்க அண்ணன் பாத்தியா இந்த சமயம் தம்பியாக விளங்கி வரக்கூடிய துரியோதனன் இந்த அகில உலகத்தை மறுபடி தடுத்த ஆளன் என்ன எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் போற முடிஞ்ச பார்த்தா நீங்க போயிடுவாங்க. அகில உலகத்தை நானே அண்ணா பஞ்சவர் ஐவரை கொன்று இந்த அகில உலகத்தில் தம்பி நானே மடியில் வேண்டி கட்டின சைனம் பார்த்தாங்க. இந்த உலகத்தில் நீ ஒருவனே ஆக வேண்டும். இவன் மாறி மாறி
பிடிச்ச சண்டைக்கு போனானா ஈரும் பிடிச்ச எதிரில் வந்தானா நல்லா இருக்க போற போகும்போது எப்படி போடுவீங்களோ அவர் யுத்தத்திற்கு செல்வாரோ அல்லது புறமது காட்டி வந்து விடுவாரோ. தம்பி துரியோதனா, இந்த திரேகத்துல ஓடுமடியான உதிரமானது ஒரு சொட்டாக இருந்தாலும் உன்னுடைய உப்பில வளர்ந்த திரேகமடா தம்பி. தம்பி துரியோதனா, இதே நம்ம கேட்டோம். நீ துண்ணுட்டு கையை கழுவும் போதே மறந்துட்டு போற தாலி அத்த பசங்க. எங்க அண்ணா ஆதி நாளில ஆதி நாள் இந்த உலகம் எனக்கு தாண்டா. எங்க அண்ணா போற போக்க பார்த்தா அண்ணா இந்த சோகமான இடமா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அருகாவில் மந்திரி இருக்கிறான்னா மந்திரிக்கு தட்டுல சோறு போட்டு வைக்கணும். தட்டுல சோறு போட்டு வச்சா அவன் திட்டமா இருப்பான். நீ நம்ம மந்திரி தானே, நீ தொட்டில போட்டு வச்சா எவ்வளவு கேட்டாலும் போட்டு தொட்டில அவர் சொன்ன மாதிரி தட்டு நிறைய கொட்டி கொட்டி உங்க வழிய அறக்கும். என் குட்டத்தை தாலி அறக்குறியா பாசகார போட்டு முதல்ல போனா சரியா வீரத்தோட சென்று எதிரி கையால் மாண்டாலும் ஆழ்வேனை தவிர நான் புறமுது காட்டி ஐவரை வென்று கைப்பற்றி சத்தாலும் சாவுறேன்ற அந்த ஐவரை வென்று என்ன பச்சை தண்ணி முடி சுட்டண்ணி மூஞ்சில ஊத்திருந்தாங்க. கொதிக்கிற எண்ணெய் மூஞ்சில ஊத்தாங்க. துரியோதனா, இந்த கொள்ளங்கிறானே கல்லனை கூட நம்பிடலாம். அந்த கல்லனையே நம்பிடலாம். இந்த குள்ளனை நம்ப கூடாது. என்ன சிவபெருமானுக்கும் பார்வதா தேவிக்கும் மேரி திருமணம் நடக்கிற போது தேவரெல்லாம் அந்த திருமணத்துக்கான எல்லாம் வருகின்ற நேரத்தில் இந்த பருவத மலை ஒரு புறம் சாய்ந்த உடனே தேவரெல்லாம் திகைக்கிறாங்க. இந்த பருவத மலை சாய்ந்துட்டு யாரு எடுத்துமே சரி சமம் ஆகும் அப்படின்னு தேவரெல்லாம் திகைக்கின்ற போது சிவபெருமான் என்ன செய்தாரா, அகத்தியரை கூப்பிட்டாராம். அகத்தியர் எவ்வளவு வயதான்? அவர் ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. அந்த மூலையில போய் நிக்க வச்ச உடனே இந்த பருவத மலை சமமாயி போச்சு. அதுக்குதான் சொன்னான் கல்லனை கூட நம்பு. இந்த மாதிரி குள்ளனை அகத்தியர் போய் நின்னாரு சமமாயிடுச்சுல்ல. அவரு பெருந்தன்மை நல்ல மனசு. அப்பேற்பட்ட நல்ல மனசு தெரிஞ்சுக்கோ. நல்ல மனசு தெரிஞ்சுக்கோ.